ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் பாபு. என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோவை ரிவீல் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எல்லா சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை பார்த்தீங்கன்னா நிறைய லாஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க 20%, 50%, ஈவன் 80 to 90% கூட சொல்கிறாங்க. பட் என்னுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது, அதில் என்னென்ன எந்த கிரிப்டோ கரன்சிலாம் லாஸில் இருக்குது, எந்தெந்த கரன்சி ப்ராஃபிட்டில் இருக்குது, இல்லை என்னுடைய போர்ட்ஃபோலியோவே லாஸில் இருக்கா ப்ராஃபிட்டில் இருக்கா, அதை பற்றி தான் பார்க்க போகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், போர்ட்ஃபோலியோ ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங் டிஸ்க்ளைமர். என்னுடைய போர்ட்ஃபோலியோவை பார்த்துட்டு அதில் நான் எந்தெந்த கிரிப்டோ கரன்சிஸை வாங்கி வச்சுருக்கேன், எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்றதை பார்த்துட்டு பிளைண்டாக போய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல் எப்படி வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் டைம் எடுத்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி கற்றுக்கிட்டு, முறையாக கற்றுக்கிட்டு, அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னால் என்ன, மணி மேனேஜ்மெண்ட்னால் என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு எப்படி ஒரு அடிஷ்னல் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு. போர்ட்ஃபோலியோ பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போர்ட்ஃபோலியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது என்னுடைய அக்கௌண்ட் தானா அப்படின்றத நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரமேஷ் பாபு என் பேர் எழுதியிருக்கு, இங்கே என்னுடைய இமெயில் ஐடி இருக்குது. வேணால் இது இன்னொரு வாட்டை நான் ரீகன்ஃபார்ம் பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஸ்கிரிப்டடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக் வீடியோன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நான் ஒரு வாட்டை உங்களுக்கு இன்னொரு வாட்டை ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிட்றேன். பட் என்னுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 2,49,000 பக்கம் பண்ணியிருக்கேன். பட் இதோடைய ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 57%. ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இல்லைனா மற்ற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் ROI கிடைக்காது. கிரிப்டோ கரன்சி இப்போ தான் இந்தியாவில் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட் ரொம்ப மெச்சூர்ட் மார்க்கெட். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாமினல் ரிட்டர்ன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஒரு 12 to 13 இல்லை மேக்ஸிமம் 15% கிடைக்கும் ரிட்டர்ன். பட் இங்கே கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஈவன் 3 times 2 timesலாம் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் ரிட்டர்ன். பட் அட் தி சேம் டைம் ரிஸ்க்கும் அந்தளவுக்கு இன்வால்வ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா கிரிப்டோ கரன்சியோடைய வொலாட்டிலிட்டின்றது ரொம்ப ஹையாக இருக்கும். ஒரே நாளில் கூட 10%, 20% டவுன் ஆகலாம். ஸோ அந்த ரிஸ்க் இருக்குது. ஆனால் அட் தி சேம் டைம் ஏன்னா இந்த வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ரிட்டர்னும் கிடைக்குது. அட் தி சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பொட்டென்ஷியல் க்ரௌத் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டில் இட் இஸ் அன் எமர்ஜிங் மார்க்கெட் அண்ட் அந்த அவேர்னஸ் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இப்போ நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற எல்லா கிரிப்டோ கரன்சிஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அன்இமேஜிபிள். பார்த்திங்கன்னா இது சாத்தியமே கிடையாது இந்தியன் மார்க்கெட்லாம். இங்கே பார்த்திங்கன்னா கிரிப்டோ எத்தீரியம்லாம் பார்த்திங்கன்னா 200%க்கு மேலே போயிருந்தான். 205 or 10% போயிருந்தான் ஒரு லாஸ்ட்டு 10 daysக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா. பட் இப்போ மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஸோ அது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா யூஎஸில் ட்ரம்ப்பை பற்றி சில விஷயங்கள் போய்கிட்டுருக்கு. ஸோ அது ஒன் ஆஃப் தி ரீசனாக இருக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இப்போது என்னுடைய இந்த போர்ட்ஃபோலியோவை ஒன்லி க்ரீனில் இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. கீழே போனீங்கன்னா இன்னும் நிறைய லாஸும் இருக்கும். நீங்கள் பாருங்களேன், இந்த ஸ்பெல் டோக்கன்லாம் 52% லாஸ். இந்த பாலா நெட்வொர்க் பார்த்திங்கன்னா 29% லாஸ். ஸோ அதனால் லாஸும் இருக்குது. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஓவராலாக நீங்கள் என்னுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56%, 57% ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். என்னுடைய போர்ட்ஃபோலியோவை நான் சொன்ன மாதிரி என்னுடைய போர்ட்ஃபோலியோ ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒன் மோர் டைம் நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் எப்படி எடுத்தேன், எந்த லெவலில் நான் இதை அக்குமுலேட் பண்ணேன், என்ட்ரி எப்போ எடுத்தேன், அதை உங்களுக்கு வரும் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு இந்த காயின் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வரும் வீடியோக்குள்ளே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். தேங்க்யூ and have a good day.